ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்போட 45வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் லூஷியாவில் வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ 21வது ஜூன் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிக்கு இந்தியன் டைம் படி இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி கேமில் இந்த ரெண்டு டீமுக்குமே இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப்பில் பெரிய டீம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் இருக்க போகிறாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவும் யூஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டாக ஒரு வின்லேருந்து வராங்க. ஸோ இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஒரு வின்லேருந்து வராங்க. ஸோ அந்த வகையை பார்க்கல ரெண்டு டீமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ரொம்பவே முக்கியம். இதில் யார் லூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 பிளேஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்னு பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் சார்ஜ்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம் ஆஃப்டர் லைனப். ஸோ மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்டிகுலர் கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் யாருக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த மேட்ச் தான் இந்த கிரௌண்டில் நடந்த மேட்ச். ஸோ இங்கிலாந்து வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணி ஒன் சைடாக வந்து மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் போன்ஸ் இருக்கும். பேட்டர்ஸ்க்கு தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், போலர்ஸ் கூட கம்பேர் பண்ணிடுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக எஃபெக்டிவ் இருக்காது. ஸோ பேட்ஸ்மேனில் ட்ரீம் டீமில் அதிக பிளேஸ் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 22 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 11 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 12 பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 7 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 150லேருந்து 169 4 முறையும், 170லேருந்து 189 5 முறையும், 190க்கு மேலே 6 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பிளஸ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 168 அப்படிங்கிற மாதிரி வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அபவ் 180 கூட ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹையர் ஸ்கோர் வெஸ்ட் இண்டீஸ் 218க்கு 5, லோ ஸ்கோரும் வெஸ்ட் இண்டீஸ் தான் 105க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் 4 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம், தேர்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஃபோர்த் மேட்ச் பேட்டிங் செகண்ட். ஸோ எல்லா மேட்சுமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மேட்சை தவிர்த்து செகண்ட் மேட்ச்சில் மட்டும்தான் இந்த கரெக்டாக 114 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் வந்து நம்ம பார்க்க முடியுது. மீது எல்லா இன்னிங்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 180 அபோவ் தான் வந்து சூப்பராக ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ போத் இன்னிங்ஸுமே ரன் வரக்கூடிய கிரவுண்டு. ஸோ பேட்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் 3 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 21 விக்கெட் வந்து பேஸ் பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. வெறும் 13 விக்கெட் தான் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ லாஸ்ட் 3 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸாக எந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு வந்து விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஓவரால் 9 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 12 விக்கெட்ஸ். ஸோ ஓவரால் பார்க்கல 19 விக்கெட்ஸ் 21 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 மேட்சஸ் ஷேர் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணல செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் பிச்சு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணல ஸ்லைட்லி செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு பிச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ 21 விக்கெட் பேஸ் பவுலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 5 விக்கெட்டும், ஸ்லோயர்னஸ் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 9 விக்கெட்டும், ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் ஸோ இனிஷியல் ஸ்விங் மட்டும் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 4 விக்கெட்டும், லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இதில் இந்த ஸ்லோயர் போடக்கூடிய பவுலர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா டீம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாட்மேன் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார். ஹை பேஸும் போடுவார், ஸ்லோயர் ரன்ஸும் மிக்ஸ் பண்ணி போடுவார். ஸோ அவர் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ் டாப்லே ஸோ இங்கிலாந்து சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ் டாப்லே இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 13 விக்கெட்ஸ், லெக் பிரேக்குக்கு அதில் 4 விக்கெட்டு, சைனா மேனுக்கு எந்த விக்கெட்டுமே கிடைக்கல, ஆர்த்தடாக்ஸ்க்கு 5 விக்கெட்டு, ஆஃப் பிரேக்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 பிளேயர்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. அகில் ஹுசைன், குண்டகேஷ் மோட்டின்னு சொல்லி 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆப்போசிட் டீம் இங்கிலாந்து அந்த டீமில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருமே இல்லை. பதிலுக்கு அவங்கள்ட்ட ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி 2 பவுலர்ஸ் இருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ரெண்டுமே போல் பண்ணக்கூடிய லிவிங்ஸ்டனும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டீமில் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின் ரெண்டுமே இருக்க ரீசன் காண்டி ஸ்லைட்லி ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் இங்கிலாந்து சைடு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஹெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25 மேட்சஸ் வந்து 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் இன்னொரு செட்டில் முடிஞ்சிருக்கு. அதில் இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா 12 முறையும், இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து வின் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ்ட் 5 மேட்சஸில் லாஸே பண்ணலை. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 மேட்சஸில் ஒரு 100 ரிசல்ட்டு ஒரு லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. லாஸ்ட் இந்த 2 டீமும் T20ஸில் சந்திக்கல சவுத் ஆஃப்ரிக்கா தான் டாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளோட ரீசன்ட் பாஸ்ட் மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல வருது, பாஸ்ட் மேட்சஸோட ரிசல்ட்ஸு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்தை.
இப்போ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா சைடு குயின் டிகா, கிரீஸா ஹென்ட்ரிக்ஸ், ஏடன் மார்க்ரம், ஹென்ரிச் கிளாசன், டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், மார்க்கோ ஜென்சன், கேசோ மகராஜ், ககிசோ ரபாடா, ஆண்டிச் நார்ஜே, டப்ராய் சம்சி. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ஒரு பிளேயிங் லெவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஷம்ஷியை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாட்மனை உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை கேஷவ் மகராஜை ரொட்டேட் பண்ணி பாட்மனை உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நியூ பால் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ககிசோ ரபாடா, மார்க்கோ யான்சன் ஸோ தான் போல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 2 போலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் போல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேஷவ் மகராஜ், ஷம்ஷி. டெத்தில் நார்ஜே 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுவார். பவர் பிளேலையும் ஒரு 2 ஓவர் வரைக்கும் இவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ பர்சன்டேஜ் வைஸாக எந்தெந்த இன்னிங்ஸ் எந்தெந்த பிளேஸை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். குயின் டிகாக்கா 87% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 28. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா மீண்டும் ஒரு சூப்பரான கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனாக பார்த்திங்க அப்படின்னா குயின் டிகாக் இருப்பார். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா 74 அடிச்சிருந்தார். ஸோ பேட்டிங் விக்கெட்டு கண்டிப்பாக ஆடுவார் யூஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டான்னு சொல்லி நம்ம கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெஸ்ட் பிக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சூப்பரான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே ரொம்பவே முக்கியமான பிக்கு. சேசிங் அப்படின்னா ஒரு சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ். ஸோ 23% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஆவரேஜ் 24. இவர் லாஸ்ட்டு ஒரு 3 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3லுமே 50 அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ கன்சிஸ்டன்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடி இருந்தார் லாஸ்ட் 3 மேட்சஸ் T20 இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக. ஸோ மஸ்ட் பிக்கு. லோ பர்சன்டேஜில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் ரீசா ஹென்ட்ரிக்ஸை நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக்குமே மஸ்ட்டாக அவர் அஸ் பிளேயராக பிக் பண்ணிக்கோங்க. ஏடன் மார்க்ரம் 87% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு 46 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 103 ரன், ஒரு விக்கெட்டு, 2 மேட்ச் ஆடி அடிச்சிருக்காரு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல நல்ல பிக்கு. ஸோ ஒரு வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பிக்கு எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பவுலிங் ஆப்ஷனும் ஓப்பன் ஆகுது. இன்கேஸ் மொயின் அலிலாம் பேட்டிங் வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஓவர் வரைக்கும் தள்ளுவார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹென்ரிச் கிளாசன் 84% T20 ஃபார்மேட்டில் ரீசெண்ட் டேஸில் நல்லா கலக்கிட்டு இருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் ஆப்ஷன் தான், டபுள் ஆப்ஷன் கிடையாது. விக்கெட் கீப்பிங் லோவர் பார்த்தீங்க அப்படின்னா குயின் டிகாக் தான் பண்ண போகிறாரு. ஸோ சேசிங் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சம் டீம்ஸில் ரேராக ஃபஸ்ட் பேட்டிங்கில் ரொட்டேட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. சேசிங்கில் கிளாசன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வருவார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. டேவிட் மில்லர் லாஸ்ட் மேட்ச் டக் அவுட்டு. ரொம்பவே எதிர்பார்த்து டேவிட் மில்லர் பார்த்திங்க அப்படின்னா ஹர்மித் சிங் ஃபஸ்ட் பாலே கேட்ச் பிடிச்சி போட்டார். ஸோ 30% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 20 ரன் கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இவர் ட்ரீம் டீமில் ஓரளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் கொடுப்பாரு. ஒரு 40லேருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்குள்ளே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20-25 ரன்னு, ஒரு 2 கேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். முடிஞ்ச அளவுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் மில்லருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டப்ஸ் 31% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. சேசிங் இம்பார்ட்டண்ட்டு. ஹெட்டில் ஒரு மேட்ச்லலாம் பார்த்திங்க அப்படின்னா 72 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருப்பார் 27 பாலில். ஸோ அது கிட்டத்தட்ட இங்கிலாந்து லார்ட்ஸில் வச்சு நடந்த மேட்ச், சம்திங் ஏதோ ஒரு கிரௌண்டில் வச்சு நடந்த மேட்ச்னு நினைக்கிறேன். சேசிங்கில் எக்ஸலண்ட்டாக ஆடி இருப்பார் இங்கிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டாக. 47 பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இதுவும் பேட்டிங் விக்கெட் தான். செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டப்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸும், ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கோ ஜென்சன் 32% ட்ராப் ஆயிருக்காரு. ஹெட் வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஆல்ரவுண்டர் தான். பட் ஆல்ரவுண்டருக்கான ரோல் இது வரைக்கும் அவருக்கு கிடைக்கப்படலை. பவுலிங் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் சீசன் பொறுத்த வரைக்கும் பெருசாக விக்கெட்ஸும் எடுக்கலை. கன்சிஸ்டன்சியாக பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. ஸோ இனிஷியலாக ஆடக்கூடிய ஜோஸ் பட்லர், ஃபிலிப் சால்ட்டு இவருக்கு அகேன்ஸ்டாக வீக்னஸான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஈஸியாக இவர் ஆடிடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. மினிமம் ஒரு விக்கெட்டு, பேட்டிங் வந்தால் ஒரு 10-15 ரன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். கேஷவ் மகராஜ் 24% தானே, நம்ம ஸ்கிப் பண்ணலாமானா கிடையாது. செகண்ட் பவுலிங் ரொம்பவே எஃபெக்டிவ். 4 மேட்ச் ஆடி 3 விக்கெட் ஹெட்டில் எடுத்திருக்காரு. 7 எக்கனாமி. வெனியூவில் பவுல் பண்ணது கிடையாது. ஷம்ஷியை கூட கொஞ்சம் அடிக்கிறது ஈஸி. பட் இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆடுறது கஷ்டம். நல்ல லைனில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா வீசுவார். ஸோ பாலில் நிறைய டேர்ன் கொடுப்பார். இந்த பிச்சு கொஞ்சம் டேர்ன் ஆச்சு லாஸ்ட் மேட்சும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேஷவ் மகராஜ் செகண்ட் பவுலிங் பண்ணையில் நம்பிக்கையாக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ககிசோ ரபாடா 74% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 8 மேட்சுக்கு 10 விக்கெட், பட் எக்கனாமி 9. ஆண்டிச் நார்ஜ் 85% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. 4 மேட்சுக்கு 3 விக்கெட், எக்கனாமி 7. ஸோ இந்த 2 பவுலர்ஸுமே சிமிலர் பவுலர்ஸ் தான். பட் இருந்தாலும்
இதில் யாருக்கு அதிக அட்வான்டேஜ் அப்படின்னா ககிசோ ரபடா தான். என்ன பேர் ரபடா சொல்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக நான் பார்த்தீங்க அப்படின்னா நார்ஜேவை ரபடாவானா நான் ரபடாட்ட தான் போவேன். நார்ஜே மாதிரியான ஒரு பேஸ் பவுலர் மார்க்குட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தோட ஸ்குவாடில் இருக்கார். ஸோ மார்க்குட்டை ஆடி இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நார்ஜே ஐபிஎல்ஸில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். ஃபஸ்ட்டு போலிங்கில் வந்து நீங்கள் நார்ஜேக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் லீடிங் விக்கெட் டேக்கராக இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கார். பட் ரபடா தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக டபராய் சம்சி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 16% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 12 மேட்ச்க்கு 16 விக்கெட்டு, எக்கனாமி 9 கிட்ட இருக்குது. ட்ரம்ப் கார்டு பிக்கு ஜிஎல் பிக் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ நான் முன்னாடி அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 2022 நினைக்கிறேன் சம்திங். ஸோ அப்போ ப்ளே பண்ண ஒரு ஜிஎல்ல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக செகண்ட் பிளேஸில் இருந்தேன். ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு கேப்டன், ட்ரீம் டீம் கேப்டன். ஆனால் இவரை வைஸ் கேப்டனாக கொடுத்துருந்தேன். ஸோ மினி ஜிஎல் நினைக்கிறேன் சம்திங் ஒரு 3 lakh கான்டெஸ்ட் இருக்கும், மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கான்டெஸ்ட்டு. ஸோ செகண்ட் பிளேஸில் இருந்தேன். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவர் கேசவ் மகாராஜ் போல் பண்ணுவார். ஸோ பேஸ்ட்ரோ நான் பிக் பண்ணியிருந்தேன். பேஸ்ட்ரோ அவுட் ஆகலை அப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செகண்ட் பிளேஸ்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட்ரோ அவுட் ஆனார். அந்த கேட்சை மில்லர் எடுத்தார். நான் 24 அதாவது 24வது இடத்துக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா சம்சி 4 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி செகண்ட் பவுலிங் பண்ணல சம்சிக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா 1, 2, 3 நான் டாப் 3மே பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கையாக ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த 3 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா இருந்து யாராவது ஒருத்தரை மட்டும் உங்கள் டீமுக்கு கொண்டு வாங்க. இந்த 3 பிளேஸ்லேருந்து 2 பிளேஸை கொண்டு வாங்க. ஸோ இன்கேஸ் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 பிளேஸ்லேருந்து நீங்கள் 2 பிளேஸ் பிக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து கூட 2 பிளேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். டாப்பில் இருக்கக்கூடிய 6லேருந்து 4 பேட்டர்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணுறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி பேட்டர்ஸில் தான் ஒரு சிவிசி வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ரிஸ்கியாக கேஷவ் மகராஜ், ககிசோ ரபாடா, டபராய் சம்சி அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பிளேஸை நான் ட்ரை பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ரொட்டேஷனில் வேணும் அப்படின்னா நார்ஜே கூட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் குயின் அடிக்காக மொயின் அலி, ஆடில் ரஷீத் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் மொயின் அலி ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மார்க்ரமுக்கும் டேவிட் மில்லருக்கும் எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பெஞ்ச் பிளேயர்ஸ் ஜெரால்டு கோயிட்ஸு, ரியான் ரிக்கெல்டன்னு, பிஜோன் ஃபார்ச்சூனு, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒட்டேனியல் பாட்மேன். ஸோ 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் இன்கேஸ் ஒரு டிஃப்ரென்ஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஜெரால்டு கோயிட்ஸே வந்தார் அப்படின்னா மஸ்ட்டாக உங்கள் டீமில் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போலிங் சிவிசி பார்த்திங்க அப்படின்னா ஜெரால்டு கோயிட்ஸுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டீசென்ட் பேட்டரும் கூட. இப்போ இங்கிலாந்து டீமோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டு, ஜாஸ் பட்டர், ஜானி பேஸ்டோ, ஹாரி ப்ரூக்கு, மொயின் அலி, லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கரன் உள்ளே வந்திருந்தார் லாஸ்ட் மேட்ச், ரீஸ்டாப்லே, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீது, மார்க்குட். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து டீமோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இதில் ஓப்பனாக இருக்குது. ஸோ நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டாப்லே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் போல் பண்ண போகிறாங்க. அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர், அதுக்கப்புறம் மிட் ஓவர்ஸில் ஒரு ஓவர் பார்த்திங்க அப்படின்னா மார்க்குட் போல் பண்ணுவார். மிடில் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஆடில் ரஷீது, லியாம் லிவிங்ஸ்டன், மொயின் அலி இவங்களோட பொட்டன்ஷியல் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. டெத்தில் சாம் கரன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்குட் அப்படிங்கிற மாதிரி போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. இப்போ இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 82% வந்து ஃபில் சால்ட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. T20 ஆவரேஜ் 36, ஹெட்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணது கிடையாது. வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 87 அகேன்ஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸு. ஸோ இவருக்கு ரொம்ப பிடிச்ச டீம்னா வெஸ்ட் இண்டீஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச்சு 87 நாட் அவுட்டு. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போங்க. சேசிங் அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் இங்கிலாந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிலிப் சால்ட்டை கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டாக உங்கள் டீமில் மிக்ஸ் பண்ணி பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாஸ் பட்லர் 89%, ஹெட்கெட் 32, வெனியூவில் 25. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க இங்கிலாந்து அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசிஆர் கேப்டனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் ஒரு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். அடுத்து ஜானி பேஸ்ட்ரோ 72% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணிட்டாங்க. டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 41% இருந்தால் நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்ச், கம்ப்ளீட்லி 30% கூடியிருக்காரு. ரீசன் அவர் அடித்த 48 நாட் அவுட்டு. ஸோ ஹெட்கிட்ட 44, வெனியூவில் 116, 2 மேட்ச் ஆடி அவரோட ஆவரேஜ் இருந்திருக்கு. ஒரு மேட்ச் தான் பார்த்திங்க அப்படின்னா அவுட்டே ஆகியிருக்காரு 2 மேட்ச்சில். ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜானி பேஸ்ட்ரோக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் ஃபில் சால்ட்டை ரொட்டேட் பண்ணுற டீமில் பேஸ்ட்ரோ பிக் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங்கில் பேஸ்ட்ரோக்கு சிஆர்பிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹாரி ப்ரூக் 13% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்கெட்டில் ப்ளே பண்ணல, வெனியூ ஒரு மேட்ச் ஆடி பேட் பண்ணது கிடையாது. T20 ஆவரேஜ் 30 கிட்ட இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இவர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணார் அப்படின்னா ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 13% இருக்கக்கூடிய ஹாரி ப்ரூக் இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு.
அடுத்ததான் மொயின் அலி. ஸோ குயின் அடிக்காக்கு டேவிட் மில்லரு இந்த மாதிரி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து மிடில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மொயின் அலியை கொஞ்சம் யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. 75% பார்த்திங்க அப்படின்னா மொயின் அலி பிக் பண்ணியிருக்காங்க. பட் 75%க்கு பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டானு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஹெட்டுகட்டில் 11 மேட்ச்சுக்கு 188 ரன் 9 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். லாஸ்ட் மேட்ச்சு லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காண்டி மேலே பார்த்திங்க அப்படின்னா ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. 1 டவுன் வந்திருந்தார் மொயின் அலி. ரீசன் என்ன அப்படின்னா அக்கீல் ஹுசைன், குண்டகேஷ் மோட்டி இந்த 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் இருக்க ரீசன்காண்டி பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ரைட் ஹேண்டர்ஸால் சார்ஜ் எடுக்க முடியாது. ஸோ அந்த வகையில் பார்க்கல மொயின் அலிக்கு ஒரு 1 டவுன் ப்ரொமோஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. பட் அது பெருசாக கிளிக் ஆகலை. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அதை பாடி லைன்லேயே பார்த்திங்க அப்படின்னா பாலை போட்டு ரசூல் வந்து இவர் விக்கெட் எடுத்துட்டார் ஈஸியாக. ஸோ அந்த வகையில் பார்க்கல கொஞ்சம் யோசிச்சு தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சுக்கு மொயின் அலி கூட கம்பேர் பண்ணல கொஞ்சம் சாம் கரனை மேலே ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆப்போசிட் டீம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்கீல் ஹுசைன் இல்லை கேஷவ் மகராஜ், டெப்ராய் சம்சின்னு சொல்லி 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா சாம் கரன் மேலே வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். மொயின் அலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பிக் பண்ணது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லியாம் லிவிங்ஸ்டன் 15% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகட்டில் 70 ரன் தான் அடிச்சிருக்காரு. வெனியில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட்டு. ஸோ பவுலிங் கொடுப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. கொடுத்தாங்க அப்படின்னாலுமே ஒரு ஓவருக்கு சும்மா அதாவது ஒரு 7th ஓவர் இல்லை 9th ஓவர் கொஞ்சம் தள்ளுற மாதிரியான ஓவர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு விக்கெட் மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜிஎல் பிக்காக இருப்பார். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணலாம். நம்பிக்கையோட பிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாம் கரன். ஸோ 18% தான் சாம் கரன் ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் தான் உள்ளே வந்திருந்தார் ஸ்ட்ரெயிட்டவே. ஸோ அவரை பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹெட்டுகட்டில் 6 மேட்ச் ஆடி 3 விக்கெட், வெனியில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. பட் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல டச்சில் இருந்திருக்காரு. கொஞ்சம் விக்கெட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் எடுத்திருந்தார். பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார் பஞ்சாப் கிங்ஸோட கேப்டனாக. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து சாம் கரனை பிக் பண்ணிக்கலாம். செகண்டு போலிங் பண்ணாங்க இங்கிலாந்து அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேட்ச்சுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் போலிங் ஏன்னா லாஸ்ட் T20 வேர்ல்டு கப் 2022 மேன் ஆஃப் த சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா சாம் கரன் தான் வாங்கியிருந்தார். ஸோ செகண்ட் போலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவர் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் 6% பிக் பண்ணிக்கக்கூடிய ரீஸ்டாப்லேயே ரொம்ப எஃபெக்டிவான பிக்கு. ஹெட்டுகட்டில் 6 மேட்ச் ஆடி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. லாஸ்ட்டு 3 மேட்ச் விக்கெட்லெஸ். ஸோ இந்த ஒரு ஃபார்மை வச்சு இவர் 6% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செகண்ட் பவுலிங் பண்ணாங்க இங்கிலாந்து அப்படின்னா ஒரு விசி நான் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலி ரீஸ்டாப்லேயே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். செகண்ட் பவுலிங்கில் பண்டல் ஆஃப் விக்கெட்ஸ் ஒரு 3 விக்கெட் இல்லை 2 விக்கெட் அப்படின்னு சொல்லி நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து செகண்ட் பவுலிங்கில் இருக்குது. செகண்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஜோஃப்ரா. ஸோ ஜோஃப்ரா பொறுத்த வரைக்கும் 68% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகட்டில் 3 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு, வெனியில் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் பவுலிங் எப்பவுமே ஜோஃப்ரா எஃபெக்டிவாக இருப்பார். போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆடில் ரசீது 55% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமான பிக்கும் கூட 15 மேட்ச் ஆடி இருக்காரு. ஹெட்டுகட்டில் 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட். எக்கனாமி வெனியூவில் நல்லா இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் ஸ்லாட்டில் இவர் ஒருத்தர் மட்டும்தான் ட்ரீம் டீமில் வந்திருந்தார். ஸோ பவுலர்ஸில் இவர் ஒருத்தர். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சம்திங் லியாம் லிவிங்ஸ்டன், மொயின் அலி யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 பிளேயர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா கீழே உள்ள ஸ்டார்ட்லேயே வந்திருந்தாங்க. 4 விக்கெட் கீப்பர்ஸ் 4 பேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீம் இந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச்சில் இருந்தது. ஸோ அந்த மேட்ச்சில் ஆடில் ரசீத் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருந்தார். செகண்ட் பவுலிங் ஆடில் ரசீத் இம்பார்ட்டன்ட் பிக். மார்க்குட் 15% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு நிறைய பவுலர்ஸ் கம்மியான பர்சன்டேஜ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி இது பேட்டிங் விக்கெட்டாக இருக்க ரீசன்காண்டி இப்படி ட்ரை பண்ணியிருக்காங்க. 5 மேட்ச் ஆடி 6 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டுகட்டில் எடுத்திருக்காரு. பட் எக்கனாமி 11. வெளியே பொறுத்த வரைக்கும் 1 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸில் போயிருக்காரு. லாஸ்ட்டு ஒரு மேட்ச் 3 விக்கெட்டு, அதுக்கு வந்து ஒரு மேட்ச் 2 விக்கெட்டு. ஸோ இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்குட்டு போத் இன்னிங்ஸுமே ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் இங்கிலாந்து டீமில் வந்து இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா நான் பட்லர் பார்த்திங்க அப்படின்னா பிலீவ் பண்ணுறேன். ஜானி பேஸ்ட்ரோ. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொயின் அலி அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சிக்கலாம். சாம் கரன், ரீஸ் டாப்லே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 5 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆடில் ரசீது, மார்க்குட். ஸோ நான் ஜோஃப்ரா கொஞ்சம் ரிஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா விட்டுட்டு மார்க்குட் அப்படிங்கிற மாதிரி போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த 3 பவுலர்ஸும் வேண்டாம், யாராவது 2 பிளேயர்ஸ் தான் வேணும் அப்படின்னா ஃபில் சால்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே, இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பட்லர், கேஷவ் மகராஜ் ஒரு முறையும் நார்ஜே ஒரு முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃபில் சால்ட்டுக்கு எந்த பேட்லையுமே இல்லை, வில் ஜாக்ஸ்க்கும் எந்த பேட்லும் இல்லை. ஷம்சி பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட்ரோவை ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஹாரி ப்ரூக்கு எந்த பேட்லையுமே இல்லை. லாஸ்ட்டாக ஷம்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொயின் அலியும் ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. பெஞ்ச் பிளேயர்ஸில் பென் டெக்கெட் இருக்கார், கிறிஸ் ஜோர்டன், வில் ஜாக்ஸு, டாம் ஹாட்லி.
ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வேணும் அப்படின்னா டாம் ஹார்ட்லி கொண்டு வருவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர் வேணா, ஏன்னா வில்ஜாக்ஸ் ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா பேஸ்டோ நல்ல டச்சில் இருக்காரு, வில்ஜாக்ஸ் ட்ரை பண்ண மாட்டாங்க. கிறிஸ் ஜோர்டனும் ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி தான். இந்த யாருமே பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ இது பார்க்கறதுக்கு நம்ம அவசியமே இல்லை. ஸோ சேஃப் அண்ட் ரிஸ்கி ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் டிக்காக்கு, பட்லரு, சால்ட்டுன்னு சொல்லி 3 விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதில் சேஃபஸ்ட் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்லர், சேஃபஸ்ட் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குயின் டிகாக் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனில் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், டப்ராய் சம்சி, லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கர்ன், டேவிட் மில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ ஹெண்ட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட் பண்ணால், ஷம்சி செகண்ட் bowling பண்ணால், லிவிங்ஸ்டன் ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் bowling பண்ணால், சாம் கர்ன் செகண்ட் bowling பண்ணால், டேவிட் மில்லர் ரொம்ப ரிஸ்க்காக ஃபஸ்ட் பேட் பண்ணையில் ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் கொஞ்சம் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ஒரு விசி அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பர்சன்டேஜ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 75 to 100% ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. என்னோட 4 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மஸ்டாக பட்லர் இருப்பார், குயின் டிக்காக் வந்து இதில் இருப்பார். ஸோ ஐடன் மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸ்லையுமே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபிலிப் சால்ட் அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணிக்கிறேன். இது என்னோட மஸ்ட் 4 பிக்காக இருப்பாங்க. ஸோ 5வது ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசன், மொயின் அலி, நார்ஜே. இதில் அதிக அட்வான்டேஜ் நார்ஜேக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் பவுலிங் எக்ஸ்ட்ரா பேஸ், ஸோ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் அட்வான்டேஜ் இருக்குது ரீசன்காண்டி நார்ஜே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 50 to 75% பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டோ, ரபடா, ஆர்ச்சர், ரஷீத். இதில் ரஷீத்தை நான் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கிறேன் என்னோட டீமில். ரபடாவையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேஸ்டோட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 25 to 49% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், மில்லர், ஜென்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இதில் மில்லரே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. செகண்ட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஜென்சன்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக், சாம் கரன், லிவிங்ஸ்டன், மார்க்குட், டாப்லே 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த 5ல் 1 2 3 பிளேயர்ஸ் வந்து பவுலர்ஸ், அதாவது ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸு, எஃபெக்டிவான பவுலர்ஸும் கூட. ஸோ நீங்கள் இதில் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது ஃபஸ்ட்டு டாப்லே, 2வது வுட்டு, 3வது லிவிங்ஸ்டன் ஆர் சாம் கரன். இந்த 2 பிளேயர்ஸில் வந்து நீங்கள் யாருக்கா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் லிவிங்ஸ்டன் கூட கம்பேர் பண்ணாலும் நீங்கள் சாம் கரன் போகிறது பெட்டர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், கேஷவ் மகராஜ், டப்ராய் சம்சி. நான் இந்த 2 போலர்ஸ்க்கும் பிளேயர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வருவாங்க அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பேன். ஷம்ஷி ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி. ஷம்ஷி ப்ளே பண்ணாருன்னா செகண்ட் bowlingல கூட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஃபைனல் டீம். நார்மலான ஒரு பேஸ் டீமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. 4 விக்கெட் கீப்பர்ஸ் பட்லர், கிளாசன், டிகாக்கு, லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டு 4 பிளேயர்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். சேஃபாக தான் இந்த பேஸ் டீம் வந்து நம்ம எப்பவுமே கிரியேட் பண்ணுவோம். ரிஸ்க்கான டீம்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ்ட்ரோ, ஆல்ரவுண்டர்ஸில் மார்க்கர், மொயின் அலி, பவுலர்ஸில் நார்ஜே, ரஷீது, ரபடா, ஆர்ச்சர் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். கேப்டன் ஃபில் சால்ட்டு, வைஸ் கேப்டன் குயின் டிகாக் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கோம். ஃபைனல் டீம்ஸு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு, லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு, ஸ்மால் லீக் டீம். இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.